ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஜீன் ஸ்டூப்னிட்ஸ்கி டைரக்ஷன்ல ஜெனிஃபர் லாரன்ஸ், ஆண்ட்ரூ பார்த், லாரோ பெனன்டி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 43 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் மேடி அப்படிங்கிறவங்களுக்கு பினான்சியலா சில பிரச்சனைகள் இருக்கு. தன்னுடைய வீட்டை மீட்கிறதுக்காக இவங்களுக்கு பண தேவை இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. அப்ப வெல்த்தியான ஒரு பேரண்ட்ஸ்க்கு பர்சி அப்படிங்கிற ஒரு ரிசர்வ் டைப்பான ஒரு பையன் இருக்கான். பர்சி கூடி சீக்கிரமே காலேஜ் போற ஒரு சூழல்ல இந்த மாதிரியான ஒரு டைப்பான பர்சன் வந்து அந்த காலேஜை வந்து சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. சோ அவனுடைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேடியை தன் மகன் பர்சியை டேட் பண்ண வச்சு அவனை ஒரு ரிசர்வ்டு பர்சன்ல இருந்து ஒரு சோஷியல் ஸ்கில்ஸ் உள்ள ஒரு பையனா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த மேடி செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வச்சிருக்கிற ஒரு கிளாசிக்கான காரை மேடிக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் மூவி அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பாய் பிகம்ஸ் எ மேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை ஒரு அடல்ட் காமெடியோட கலந்து வந்து சொல்லியிருக்காங்க. அடல்ட் காமெடி டைலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களோட முகம் சுழிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஜெனிஃபர் லாரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூக்கு எந்த இடத்துலலாம் வந்து ஆக்சிடென்ட் இருக்குமோ அந்த இடங்கள்லாம் கொண்டு போயிட்டு அவனுடைய அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ண வைக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. மேடி பர்சி இவங்க ரெண்டு பேருக்கான அந்த பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பாக அந்த பியானோ ப்ளே பண்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த படத்துல ஸ்ட்ராங்கான அடல்ட் கண்டென்ட் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா திணிச்ச ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர ஆர்கானிக்கா கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்காது. அதை அவாய்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும் இந்த படம். இந்த படத்துடைய நரேஷன் பாத்தீங்கன்னா டு த பாயிண்ட் இருக்கும். அதாவது கோர் கான்செப்ட்ல இருந்து விலகாம எந்த ஒரு சப்ளாட்ஸும் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணாம இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த படத்தை வந்து மூவ் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாவே அமைஞ்சிருக்கு. ஸோ ஆன் த ஹோல் பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் லீவ்ல காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற ஃபியர் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றது எப்படி பண்றான் அப்படின்றது தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங்கோட ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட்ல முடிகிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல ஸ்ட்ராங் அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.